தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்கு, நிறைய சிலைகள் இருக்கு. ஆனா ஒரே ஒரு சிலை மட்டும்தான் உருவாக்கப்பட்ட காலத்தில் இருந்த சர்ச்சையில் இருக்கு. அது பழனி முருகன் கோயிலில் இருக்கிற நவபாஷண சிலை. சமீபத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மீடியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்தார்கள். பழனி கோயிலில் இருக்கும் நவபாஷான முருகர் சிலையை 2004 திருட முயற்சி நடந்ததாய் அவர்கள் சொன்னது பெரிய ஷாக். பழனி புலன் விசாரணை வழக்கில் இதுவரை மேற்கொண்ட புலன் விசாரணையில் ஒரு முக்கிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. நவபாஷான மூலவர் திருமேனியை மாற்ற ரகசிய திட்டம் மிகப்பெரிய சொந்த லாபத்திற்காக உண்மையிலேயே நடந்ததா இல்லையா என்பதை கண்டறிய இந்நாள் வரை புலன் விசாரணை மிக கடுமையான சூழ்நிலையில் செய்து வந்தோம். இன்று அதற்கான விடை கிடைத்துள்ளது. இப்போது இருக்கும் சிலை உண்மையான சிலையா? கடந்த சில வருடங்களாக பழனி கோயிலில் நடந்த மர்மமான நிகழ்வுகள் மக்களிடம் சந்தேகத்தை எழுப்புகிறது. சிலை பாதுகாப்பு என்கின்ற பெயரில் ஒரு 21 நாட்கள் திரையிடப்பட்டு மூலவருக்கு மருந்து சாத்துப்படி செய்தார்கள். யாரை வைத்து அந்த மருந்து சாத்தியினார்கள், அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று சாத்தியினார்களா என்றெல்லாம் தெரியாது. எப்போதும் அரோகரா கோஷம் ஒலிக்கிற கூட்டம் நிறைந்திருக்கும் பழனியில் கோயிலின் முதன்மையான முருகன் சிலையையே திருட முயற்சி நடந்திருப்பது சாதாரண விஷயம் அல்ல. வெறும் பணத்திற்காகவா முருகன் சிலையை கடத்த பார்த்தனர்? அப்படியென்றால் யார் பணம் கொடுக்க இருந்தனர்? அல்லது வேறு காரணங்களுக்காக கடத்த பார்த்தார்கள் எனில் ஏன் பழனி முருகன் சிலை மட்டும் காலம் காலமாக குறிவைக்கப்படுகிறது? கடத்துறதுக்கான முக்கியமான காரணம், வெளிநாட்டுகளில் இந்த நவபாஷாணத்தை நம்ம மருத்துவத்தில் இருக்குது அப்படிங்கிறத என்னை போன்ற மருத்துவர்கள் செய்கிறாங்கங்கிறத உணர்ந்திருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. அதன் மூலம் நவபாஷாணத்தோடைய ஹை லெவல் எதுன்னு அவங்க பார்க்குறாங்க. ஹை லெவல் எதுன்னா சிலை அமைப்பு. அப்போ இந்த ஹை லெவலில் இந்த சிலையாக இருந்தால் 2 விஷயம் அதை நான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனுடைய ஃபார்முலாவை திருட முடியும். இன்னொன்று ரசவாத நிலை. இந்த சிலை ரசவாதத்துக்கு பயன்படும் அப்படிங்கிறது தான் அடிப்படை காரணம். அதனால் இதை திருடுவதற்கு 100% மக்கள் முயற்சிக்கலாம். பொதுவாக தமிழ் கோயில்களில் இருக்கும் மூலவர் சிலைகள் கல்லாலோ மரத்தாலோ உலோகத்தாலோ செய்யப்படுவது வழக்கம். ஆனால் பழனி கோயிலில் இருக்கும் தனித்துவம், இங்கு இருக்கும் மூலவர் சிலை நவபாஷாணத்தில் செய்யப்பட்டது.